மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது சற்று முன் வந்த தகவலின்படி தாவேகாவில் இருக்கும் எம்எல்ஏக்கள் இடையே மோதல் நிலவியது. ஏன் எதற்கு அப்படின்றத முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீர்கள் என்றால் அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாருங்கள், என் மோதல் எதற்காக நடந்தது அப்படின்றத முழுமையாக காண்போம். அதாவது தாவேகா வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய வரலாற்றினை படைத்தது. இது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனால், இதில் தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குது. ஏனென்றால் இவர்கள் இந்த அளவிற்கு வெல்வார்கள் என யாருமே நினைத்து பார்க்கவில்லை. அது மட்டும் இல்லை, அதிக அளவில் தொகுதிகளில் வென்று தமிழகத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது தாவேகா கட்சி. அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஆனால் இப்பொழுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருந்தும் சரி, திமுகவில் விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கட்சி என பல கட்சிகள் கூட்டணி வைத்திருந்த நிலையில் இப்பொழுது அதிமுகவில் இருந்து 30 எம்எல்ஏக்கள் மேல் பார்த்திங்கன்னா திடீரென அந்தர் பல்ட்டி அடித்திருக்கிறார்கள் நம் தாவேகா கட்சிக்கு. இதை பற்றியும் இதனை சார்ந்தும் பார்த்திங்கன்னா தாவேகாவில் இருக்கும் எம்எல்ஏக்கள் இடையே மோதல் நிலவியது. ஏனென்றால் அவர்கள் கட்சியில் சேர வேண்டும் என்றால் இத்தொகுதி அந்த தொகுதி என கேட்கிறார்கள். ஆகையால் அந்த தொகுதியில் இருக்கும் எம்எல்ஏக்கள் இடையே சரியான தள்ளுமுள்ளு மற்றும் மோதல் பேச்சுவார்த்தை என பல நடந்து கொண்டிருக்கின்ற பட்சத்தில் முதலமைச்சர் என்ன முடிவெடுப்பார் என்று தெரியவில்லை. ஆகையால் பொறுத்திருந்து காண்போம் என்ன நடக்கிறது என்று. இதனையடுத்து நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய திட்டத்தை அமல்படுத்தினார் நம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர். அதாவது 7க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை மூடியிருக்கிறார். ஆகையால் தமிழக மக்கள் அனைவருக்கும் இந்த பாராட்டினை தெரிவிக்க வேண்டும் இந்த செயலுக்கு. ஏனென்றால் நிறைய ஆட்சி வந்தது தமிழகத்தில், அப்பொழுது யாரும் செய்யவில்லை. இந்த அளவிற்கு கூட வந்த உடனே பார்த்திங்கன்னா 700க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை மூடியிருக்கிறார். அதுவும் அந்த மதுபான கடைகள் அனைத்தும் பள்ளி மற்றும் கல்லூரி, கோயில்கள் அருகிலுள்ள அனைத்து மதுபான கடைகளிலும் மூடியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது, இத்தனை வருட ஆட்சி காலமாக பள்ளிகளிலும் கல்லூரி வாசல்கள் பக்கத்திலும் கோயில்கள் பக்கத்திலும் மதுபான கடை இருந்திருக்கிறது என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது. முன்ன இருந்த அதாவது முன்னாள் ஆட்சி அமைத்தவர்கள் என்ன வேலை செய்திருப்பார்கள் என்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கிறது. அதனை பற்றி முழுமையாக அடுத்த வீடியோவில் காண்போம்.